நிறைய வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன் அப்படின்னா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு மேரேஜ், அதுவும் சர்ச்சில் வெட்டிங். ஸோ அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இன்வைட் பண்ணதில்லை. ஸோ இவன் இன்வைட் பண்ணதுனால கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும்னு வந்தாச்சு. இவர் தான் மாப்பிள்ளை, என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பொண்ணோட என்ட்ரி. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஆர்வக்குள்ளாரில். அதனால நாங்கள் தான் ஃபஸ்ட்டே ஹாலில் நுழைஞ்சோம். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை, பொண்ணு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லாங்காக போன மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் போரிங்காகவும் இருந்தது, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக பார்க்குறேன்னா, ஸோ இந்த மாதிரிலாம் ரிச்சுவல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பொண்ணோட முகத்தை வந்து அவர் ரிவீல் பண்ணுவார். ஆல்ரெடி வெட்டிங் ரிங் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரிவீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க விஷஸ் வந்து சொல்லுவாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக பொண்ணோட முகத்தை ரிவீல் பண்ணும்போது பாட்டி இருந்துச்சு மறைச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அதை கண்ணால் மட்டும் தான் பார்க்க முடிச்சு, கேப்சர் பண்ண முடியல. இதை முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு கையோட. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி, இதை மிஸ் பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்றது. ஏன்னா காலையிலே வந்தாச்சு, ரொம்ப வெயிட் பண்ணி ஃபைனலாக லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெட்டிங் முடிஞ்ச கையோட உடனே ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பிரியாணிங்க, சிக்கன் பிரியாணி தான். ஸோ இது கூட வந்து பிரெட் அல்வா அண்ட் சிக்கன் 65லாம் வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நினச்சா கூட எனக்கு டெம்ட் ஆகுது. ஸோ பிரெட் அல்வாலாம் நான் 2 டைம் வாங்கினேன், பட் என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா ஓவர் ஆயிலி, ஓவராக திகட்டுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி கிளம்பி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல பேக்ரவுண்ட்லாம் வச்சு சூப்பராக எடுத்து முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம், டைம் நிறைய இருந்ததுனால இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான். ஸோ ரொம்ப